குழந்தைகளா, கதைகள் கேட்போமா? ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மலர்வனம். அங்கே ஆறு என்று ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். ஆறு ரொம்ப நல்லவன். ஆனால் சில விஷயங்களில் சோர்ந்து போகும் பழக்கம் இருந்தது. நான் எதையும் சரியா செய்ய முடியல, எல்லாம் தோல்வியாக போயிடுது என்று அடிக்கடி மனசுக்குள் சொல்லிக் கொள்வான். அன்று டிசம்பர் 31. கிராமம் முழுக்க விளக்குகள், நட்சத்திரங்கள், வண்ண கொடிகள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் ஆறு மட்டும் அமைதியாக, சோகமாக உட்கார்ந்திருந்தான். அவனுடைய அம்மா கேட்டாங்க, என்னடா, புதிய வருடம் வரப்போகுது, நீ ஏன் சிரிக்கல? ஆறு மெதுவாக சொன்னான், அம்மா, பழைய வருடம் முழுக்க நான் தோல்விதான் அடைந்தேன். அம்மா சிரிச்சாங்க. அப்படி சொல்லாத கண்ணா. அம்மா உடனே ஒரு சின்ன விளக்கை எடுத்தாங்க. அதை ஏற்றி ஆருவுக்கு கொடுத்தாங்க. இந்த விளக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இருள் இருந்தாலும் ஒரு சின்ன ஒளி இருந்தாலே புதிய வழி தானாக தெரியும். புதிய வருடமும் அப்படித்தான் கண்ணா என்று சிரித்தபடியே கூறினார். அந்த இரவு ஆறு வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்போ திடீரென்று ஒரு மென்மையான குரல், ஆரு, ஆரு. அவன் சுற்றி சுற்றி பார்த்தான். அவனுக்கு முன்னாடி புதிய வருட தேவதை நின்றிருந்தாள். அவள் சொன்னாள், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர வந்திருக்கிறேன் என்று கூறினாள். 3 பரிசுகளை ஆருவுக்கு முன் கொடுத்தாள். நம்பிக்கை, பொறுமை, நல்ல பழக்கம். இந்த 3ஐயும் நீ வைத்துக் கொண்டால் எல்லா வருடமும் உனக்கு நல்ல வருடம்தான் என்று தேவதை கூறியது. அடுத்த நாள் காலை பிறந்தது. ஜனவரி 1. ஆறு சீக்கிரமா எழுந்தான். அவன் மனசு லேசா, சந்தோஷமாக இருந்தது. அவன் முடிவு செய்தான், தினமும் நல்லது செய்வேன். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வேன். யாரையும் காயப்படுத்த மாட்டேன். முயற்சியை எப்போதும் கைவிட மாட்டேன். சில நாட்கள் மெதுவாக போனது. ஆறு மெதுவாக மாற ஆரம்பித்து விட்டான். படிப்பில் முயற்சி, வீட்டில் உதவி, நண்பர்களுக்கு அன்பு. ஒரு நாள் அவன் ஆசிரியர் சொன்னாங்க, ஆறு, உன் முயற்சிதான் உன்னை ஜெயிக்க வைக்குது என்று கூறினார்கள். ஒரு வருடம் கழித்து மீண்டும் டிசம்பர் 31. இந்த முறை ஆறு சிரித்துக்கொண்டே இருந்தான். அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, இந்த வருடம் எனக்கு ரொம்ப நல்லது. அம்மா சொன்னாங்க, ஏன் தெரியுமா? நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டல்ல, அதனாலதான் இப்படி உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனவே குழந்தைகளா, தோல்வி ஒரு சிறிய பாடம்தான். இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்னவென்றால், ஒவ்வொரு புதிய வருடமும் ஒரு புதிய வாய்ப்பு. தோல்வி முடிவல்ல, அது ஒரு பாடம். நம்பிக்கை மற்றும் முயற்சிதான் வெற்றி. நல்ல மனசுடன் தொடங்கினால் எந்த வருடமும் நல்ல வருடம்தான். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் குட்டீஸ்களா!